विदिताखिलशास्त्रसुधा जलधे महितोपनिषत् कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भवशङ्कर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदूनहृदं रचयाखिल दर्शन तत्त्वविदं भवशङ्कर देशिकमे शरणम् विज्ञातेर्यस्तु विज्ञाता तत्त्वमित्युच्यते यतः तस्यात् अनुभवः तस्य ततोऽन्यो अनुभवो मृषः दृष्टिरूपे सदा नित्ये दर्शन अदर्शने मयि कथं स्यातां ततो नान्यः विद्यते अनुभवस्ततः उपदेशशास्त्री பிரகரணத்துல பத்திய பாகம். அந்த பத்திய பாகத்துல 12வது சந்திக்க பிரகாச பிரகரணம்னு பேர். 8, 9 ஸ்லோகங்கள் பார்க்கணும். இப்ப ஆத்ம தத்துவம் நமக்குள்ள இருந்த போதிலும் நாம் நம்மால் அதை அனுபவிக்க முடியல. ஆனா ஏதோ ஒரு தத்துவம் மட்டும் நான் தெரியுது. வெறுமன தெரிகிறது மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கக்கூடியதான எல்லா பொருளையும் அறிய முடிகிறது. கண்ணால் உருவங்களை எல்லாம் அறிகிறோம். காதால் இருக்கக்கூடியதான எல்லா விதமான சப்தங்களையும் அறிகிறோம். மூக்கால வாசனைகள்ல அறிகிறோம். இதெல்லாம் அறியறதுக்கு அறிபவன் ஒருத்த வேணுமோ இல்லையோ? அந்த அறிபவனா இருக்கிறவன நான் அனுபவிச்சுட்டு இருக்கோம். ஆனா இந்த அறியக்கூடியதான தன்மை உள்ளவன் கொஞ்ச நேரம் மாதிரிதான் போயிட்டான், தூங்கிவிட்டான். முடிச்சுருக்கிற பர்யந்தம் எல்லாத்தையும் அறிகிறான். அந்த அறிவுல வேற எந்த விதமான தொந்தரவும் நமக்கு இல்லை. கண்ண காது மூக்க நாக்க தோல் எல்லா காரியம் ஒழுங்கா நடக்கிறது. ஆனா அது நிச்சயமாறி என்னாச்சு, தூக்கம் வர்ற காலத்துல தானா போயிடுது எல்லாரும். மறுபடியும் முடிச்சுன்றதுலயும் வரும். ஆனா ஸ்ருதிகள் என்ன சொல்றது, நீங்க எதனால் அடைகிறீங்களோ அது சாஸ்வதமானது, அதுக்கு ஒரு நாளும் அழிவில்லாதது அப்படின்னு சொல்றது. அழிவில்லாததாக இருக்கவேனா தூக்கம் வரும்பொழுது எங்கே போச்சு, மூர்ச்சையில இருக்கும் பொழுது எங்கே போச்சு, மரண சந்தர்ப்பத்துல அதுக்கப்புறம் ஒரு அழிவு இல்லையே எங்கே போச்சு. நீங்களோ சாஸ்வதங்கிற நித்தியங்கிற நித்யா சர்வகதா ஸ்தாணு அச்சலோயும் சனாதனா, எப்பொழுதும் நித்தியமா இருக்கிறவர்னு சொல்றேன். ஆனா நமக்கு பல விஷயங்கள்ல அப்பப்ப போயிடுறது அப்படின்னு ஒரு சந்தேகம். அப்ப இதுல ஒண்ணு வேதம் சொல்றது தப்பா இருக்கணும், இல்ல நம்ம அனுபவமானது வேற விதமா இருக்கணும். இதான் ரெண்டு பால்பட்டு. வேதமோ இந்த அறிபவனத்திற்கானே அவனுக்கு எல்லா விதமான நித்தியத்துவம் சாஸ்வதத்துவம் எல்லாம் இருக்கின்றது. நம்ம அனுபவத்திலேயே நாம் எல்லாத்தையும் அறிகிறோம். ஆனா அறியக்கூடியதான தன்மை, இந்த அறிந்து கொள்ளக்கூடியதான பொருளே சில சமயத்துல விட்டுட்டு போயிடுறது. இது என்ன அப்படின்னு ஒரு சந்தேகம். அதுக்கு பதில் சொல்ற, விஜாதே எஸ்து விஜாத தத்துவமித்யுச்சதே யதா சஸ்யாத் அனுபவ தஸ்ய ததோ அன்யோ அனுபவோ புருஷா. விஜாதே விஜாத, அறிபவனை அறிபவன். நாம் இன்னும் அறிபவன் தான் நாம் சொல்றோம். இந்த அறிபவன் எங்க இருக்கான்? புத்தியில. அந்த புத்தியில தான் அறிவெல்லாம் உண்டாகிறது நமக்கு. நாம் எதை பார்க்கிறோமோ, கேட்கிறோமோ, மாறுறோமோ, தொழுகிறோமோ, சுவைக்கிறோமோ, எல்லா விதமான அனுபவங்கள் எல்லாம் அறிவு இங்க உண்டாகிறது, புத்தியிலும். அந்த புத்திக்கு பின்னால என்ன இருக்கு நம்ம பார்க்கிறோம். ஆனா இந்த புத்தியை பார்க்கிறவன் ஒருத்தன் இருக்கான். அந்த புத்தியும் பார்த்துட்டு ஒழுங்கா வேலை செய்யறதான்னு பார்த்துருக்கிறோம் இருக்கான். அவன் யாரு அப்படின்னு கேட்டேன்னா அதான் ஆத்மா. இப்ப கண்ணால நம்ம எல்லாத்தையும் பார்க்கிறோம்.
நீங்க கண்ணு பார்க்கிறதுன்னு நினைக்கிறேன். கண்ணு பார்க்கிறதா இல்லையா என்று பார்க்கிறவன் ஒருத்தன் இருக்கான். கண்ணாடி போட்டுக்கிறதுக்கு போன சந்தர்ப்பத்துல இதெல்லாம் நல்லா தெரியறதான்னு கேட்கிற டாக்டர். நாங்க இருக்கிறதெல்லாம் படிக்கணும். இந்த பக்கம் அந்த பக்கம் எல்லாம் படிச்சுட்டு இப்ப நல்லா தெரியறதுங்கிற. அப்ப அண்ணு நல்லா தெரியறதா இல்லையான்னு பாக்குற ஒருத்தர் இருக்காரோ இல்லையோ, அதே போல காது கேட்கறதா இல்லையான்னு பாக்குற ஒருத்தர் இருக்காரோ இல்லையோ. அப்ப இவைகள் எல்லாம் கண்ணு காது மூக்கு நாக்கு தோல் எனக்கூடியதான புலன்களையும் அதை கட்டி காத்து கொண்டிருக்கக்கூடியதான ஒரு புத்தி எனக்கூடியதான கர்த்தத்தையும் பார்க்கிறவர் அவர்தான் விஞ்ஞாதே விஞ்ஞாதா. அறிபவனுக்கு அறிவு, அறிபவனை அறிபவர். அப்படிப்பட்ட அவரைத்தான் நீங்கன்னு சொல்ற. நீங்க எதிர்க்க ஒரு ஆளை நீங்கன்னு சொன்னா அவருடைய சரீரத்தை சொல்லல. வச்சுல அந்த நீங்கிற பதார்த்தம் எது வரைக்கும் போறது? உங்க ஆத்மா வரைக்கும். உங்க ஆத்மா எப்படி இருக்கார்? உங்க கண்ணு காது மூக்க நாக்கைகள் எல்லாம் அது வேலை செய்யறதா இல்லையா, பார்க்கிறதா இல்லையா என்கிறத பார்க்கிறவனா இருக்க. அதனால விஞ்ஞாதே விஞ்ஞாதா எஸ்து சஹா துவமித்யுச்சதே யதா. துவமித்யுச்சதேன்னா என்ன அர்த்தம்? நீ என்று சொல்லப்படுகிறது. நீங்கிறது எங்க இருக்க? தத்துவமசி எனக்கூடியதான மகா வாக்கியத்தில் இருக்கக்கூடியதான துவம். துவமித்யுச்சதேன்னு நீ என்ன அர்த்தம்? நீயே பரமாத்மா, அந்த தத்துவமும் நீங்களும் ஒண்ணு அப்படின்னு சொல்ற மகா வாக்கியத்தில், தத்துவமசி எனக்கூடியதான மகா வாக்கியத்தில் தொம்முனுக்கு பத்தில அந்த தொங்கு தாத்தம். விஞ்ஞாதே எஸ்து விஞ்ஞாதா சஹா த்வமித்யுச்சதே யதா தஸ்யாத் அனுபவா. இதுதான் நிஜமான அனுபவம். கண்ணால குளத்தை பார்க்கறது, காதால ஏதாவது சத்தத்தை கேட்கறதுங்கிற அனுபவங்கள் நிஜமான அனுபவங்கள் இல்லை. இதுதான் நிஜமான அனுபவம். எது? அறிபவனை அறிவது. யார் அறிகிறானோ அவனையும் அறியக்கூடியதான தத்துவம், அதை அனுபவிக்க வேண்டியது. அதுதான் நிஜமான அனுபவம். தத்துவோ அனுபவோ பொருளா. அதை தவிர லோகத்துல இது அது என்னென்ன பார்க்கிறோம். காலம்பரம் எழுந்து இஷ்டமான பதார்த்தங்களையும் அனிஷ்டமான பதார்த்தங்களையும் பார்க்கிறது, கேட்கிறது, இந்த மனசுக்கு ஏதோ விதமாக ஒரு கவலை உண்டாகக்கூடியதான பொருளை தான் நம்ம பார்த்து அனுபவித்து சுவைத்துட்டு இருக்கோம். அதெல்லாம் ஒழுங்கான அனுபவம். அந்த அனுபவம் என்ன பண்றது? உங்களுக்கு இன்னொரு விதமான ஒரு இம்ப்ரெஷன், வாசனைய மனசுல உண்டு பண்றது. அதனால என்ன ஆக தெரியுமோ, நான் சில நாள்ல உற்சாகமா இருக்கேன், சில நாள் போர் அடிக்கிறது வைக்கிறேன், நிருற்சாகமாக ஆயிடுறது. என்ன அனுபவம் அப்படிங்கிற நிலை கூட வரும். இன்னும் சில நாள் என்ன ஆகுது, அந்த அனுபவங்கள் தீவிரமா இருக்கும் பொழுது மனுஷாளுக்கு கோபம் வரும். இத்தனைக்கும் காரணம் என்ன? சரியான அனுபவங்களில் நீங்க புத்தியோட நிக்கிற. அந்த புத்திக்கு பின்னால ஒருத்தர் இருக்க, அவர் தான் புத்தியை எப்பொழுதும் பார்த்து கொண்டே இருக்க. நீங்க தூங்கும் பொழுதும் அந்த புத்தியை பார்க்கிற. அதனால்தான் முழித்து கொண்ட பிறகு நீங்க என்ன சொல்ற? நன்றாக தூங்கினீங்கிற. நீங்க தூங்கி போயிட்டு நன்றாக தூங்கினா எப்படி உங்களுக்கு தெரியும்? இன்னொருத்தர் தூங்குறத நீங்க பார்க்கலாம். நீங்க தூங்குறத எப்படி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னு கேட்டா, நீங்க தூங்கி கொண்டிருக்கக்கூடியதான நிலைய அந்த பின்னால இருக்கிறவர் பார்த்தார். காலம்பரம் எழுதுனே நீங்க தூங்கினேடா, தூங்கினே அப்படின்னு அவர் உங்களுக்கு சொல்றார். அதனாலதான் அந்த அனுபவம் நமக்கு இதே சொல்லப்பட இருக்கு. ஆனா நம்ம கோட்டை விட்டு, ஏன் சுவாமி கோட்டை விட்டுன்றது அப்படின்னு கேட்டா, நமக்கு இன்னொரு பொருள்ல ஆசை இருக்கு. அந்த ஆசையினால ஏவப்பட்டு அந்த பொருளை பார்க்கறத தவிர ஆன்மாவை பார்க்கறது. காலம்பரம் எழுந்ததுமே கண்ணை தருங்கல்ல, ஒரு பொருளை பார்க்கறது அது உங்க இஷ்டமா இருக்கு. உங்க பேரெல்லாம் பேசி இருக்காருன்னு வச்சுங்களேன், அதோட விளையாட்டுதான். அப்புறம் அதே போல சாப்பிட்றதுக்கு ஏதாவது பொருள் இருந்துன்னு வச்சுங்களேன், அதோட போயிடும். இப்படி உலகத்திலேயே இருந்து உலகத்தையே துவைத்துக் கொண்டு இவைகளுக்கு முக்கியமாக இருக்கக்கூடியதான திரட்டாவை உங்களுக்கு பார்க்கக்கூடியதான சந்தர்ப்பமே கிடைக்காது. அதனால அதான் சொல்ற, விஞ்ஞாதேஸ்து விஞ்ஞாதா. அறிபவனை அறிபவர் சஹா த்வமித்யுச்சதேதா யதா காரணத்தினால் துவம் எனக்கூடியதான தத்துவசி என்கிற வாக்கியத்தில் துவம் என்று சொல்லப்படுகிறது.
அந்த அனுபவம் ஒண்ணுதான் சசியாத் அனுபவ. அதல்லவா அனுபவம். ததோன்யோ அனுபவம் விட்டா, அதை தவிர வேற ஒரு அனுபவம் உலகத்துல வரக்கூடியதான பல எண்ணங்கள், பல பதார்த்தங்கள், பல அறிவுகள் எல்லாமே அப்பப்போ காணப்படுறது. அவ்வளவு நிஜமான இல்லை. நிஜமான அனுபவம்னு சொன்னா அந்த அனுபவமானது ஒரு நாளும் அழியப்படாதுன்னு சொன்னேனால் அந்த அனுபவமானது இப்படிப்பட்டதான ஆத்மா அனுபவம் தான். இது எங்க சொன்னா பிரகாசம்னு சொன்ன. பிரகாசம்னா வெளிப்படுவதுன்னு அர்த்தம், அறியப்படுவதுன்னு அர்த்தம். இந்த ஆத்மா எனக்கு அறியப்படலைங்கிறதுன்னு இத்தனை நாளா சொல்லிட்டு இருக்கேன். அப்ப இப்படி பண்ணினேன்னா விவகாரம் அதுவும் பிரகாசமாகத்தான் இருக்கு. அந்த பிரகாசத்தை இந்த புத்தி எனக்குடையது, அதுக்கு காரணமான அவ்யக்தமும் என்ன பண்ணிட்டு மறைச்சிருக்கு. அதனால பார்க்க முடியுது. திருசிருபேததா நித்ய தர்சனாதர்சனே மயி கதம் ஸ்யாதாம் ததோ நான்யவிஷ்யதே அனுபவத்ததா திருசிரூபே ததா நித்யே. இந்த அனுபவன் அறிகிறார் பார்த்தல, நமக்குள்ள சர்வாந்தரமா சொற்கள் பார்த்தல, அவர் எப்படிப்பட்டவர். ததா நித்யா, ததா அனித்யான்னு சொல்லாது, ததா நித்யா, எப்பொழுதும் நித்தியமா இருக்க. நித்தியம்னா என்ன அர்த்தம்? எவர் எக்ஸிஸ்டிங். நீங்க முடிச்சிருந்தாலும் அவர் முடிச்சுட்டு இருக்க, நீங்க தூங்கினாலும் அவர் முடிச்சுட்டு இருக்க, நீங்க சொப்னத்தை பார்த்தாலும் அவர் முடிச்சுட்டு இருக்க. ஆகையால் சதா நித்யா, எப்பொழுதும் இருந்துருக்க. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? உங்க அனுபவம் தான். அனுபவத்தை யோசனை பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஜாகிரத நிலையில முடித்துக் கொண்டிருக்கும் பொழுது எல்லா பொருளையும் பார்க்கிறேன். பார்க்கறதோட மட்டுமல்ல, அதோட ஒன்னாயிடுற. எதை நீங்க பார்க்கறீங்களோ அதுக்கப்புறம் அதை விட தனியா இருக்க. இன்னொரு பதார்த்தத்தை கவனிக்காமல் அதிலேயே ஒன்றாயிருக்கு. கிரிக்கெட் பார்க்கும் பொழுதோ அல்லது சினிமாவை பார்க்கும் பொழுதோ அதுல தானே லக்கணம் ஆயிடுச்சு உங்க மனசு. கூட ஜபம் பண்ணலாமோன்னு பண்றதா, பகவான நினைக்கலாமோன்னு நினைக்கிறதா, எதை பார்க்கறத, எதை நீங்க பார்க்கிறீங்களோ அதோட டோட்டலா ஐக்கியம். ஆகையால் ஜாகிரத நிலையில அறிபவனை பார்க்கறதும் அறிபவனையும் பார்க்கறது ரொம்ப சிரமமான விடயம், முடியாத. சரி, இது வரைக்கும் என்ன ஆச்சு? தூக்கம்னு சொன்னேன்னா அந்த தூக்கத்துல என்ன ஆறுதுன்னு கவனிங்க. புலன்கள்னால உலகத்தை பார்த்த தாங்கள் அந்த புலன்கள் எல்லாம் மனதில் ஒன்றா போயிடு. கண்ணை பார்க்கல தூக்கத்துல, காது கேட்கல, மூக்கு முகர்ல, ஒரு உருப்படியும் தன் தன் காரியத்தை பண்ணல. 5 அறிவு புலன்களும் 5 செயல் புலன்களும் எல்லாம் ஒன்னா போயிடும். ஒன்னா போய் எங்க இருக்க? மனசுல அல்லது புத்தியில. அந்த புத்தி என்ன பண்றது? அதுக்குள்ள இருக்கக்கூடியதான விஷயங்களை எடுத்து மறுபடியும் திருப்பி பார்க்க. கல்வி வழக்கம் இருக்கிறவாள்லாம் என்ன பண்றா? இன்னைக்கு இன்னார் என்னோட என்ன விஷா, இன்னாரோட சண்டை, இதெல்லாம் போடுறான். கைது என்ன இவ்வளவு எழுதுறதுக்கு விவகாரம் என்ன பெரிய பக்கம் கொடுத்துருக்காரோ இல்லையோ, எல்லாம் என்னன்றதுன்னு எழுதுறான். எழுதுறதுல திருப்பி பழிக்கிறது இல்லை, டைம் இல்லை. என்னைக்காவது ஒரு நாள் நம்ம வேற ஏதோ எப்ப நடந்தது அப்படின்னு பார்க்கணுங்கிறதுக்காக அதை படிச்சு எடுத்து பார்த்தேன்னா அப்பொழுது அது மட்டும் இல்லாம வெவ்வேறு விஷயங்கள் என்னென்ன நடந்ததோ அதெல்லாம் காணப்படும். அதே மாதிரிதான் உங்க மனசுக்குள்ள இருக்கக்கூடியதான வாசனைகள், இம்ப்ரெஷன்ஸ், இதை அந்த மனசானது தானே ப்ரொஜெக்ட் பண்ணி பார்த்துக்கிறது. டைரியில படிச்சு பழைய நினைவுகள் எல்லாம் எப்படி உங்களுக்கு வருதோ அது மாதிரி மனசுல இருக்கக்கூடியதான பழைய நினைவுகள்லாம் சேர்ந்து சொப்னமாகும். அந்த சொப்னத்தை பார்க்கிறவன் யாரு? தெரியுது. நீங்க சொப்னம் நன்னா தெரியுது. அப்ப அந்த சொப்னத்தை பார்க்கிறவன் யாருன்னு கொஞ்சம் பார்க்க. மனசேதான். மனசு தானா ஒரு பகுதியா அந்த பொருளாக மாறி அந்த மனசானது ஒரு பகுதி அதை பார்க்கிறது. அதை பார்த்து மறுபடியும் அதென்ன இதென்ன அப்படின்னு காலம்பரையே உங்களுக்கு சொல்றது. மனசு தானே பார்த்தது. நீங்க எப்படி இதை அறியுறது? வேற யாரோ பார்த்ததை வேற யாரோ அறிய முடியுமோ? மனசுன்னா பார்த்ததுங்கிறது. அந்த மனசு பார்த்ததான பொருளை மற்ற பதார்த்தங்கள் எப்படி உங்களுக்கு தெரியறது அப்படின்னு சொன்ன
அந்த பார்த்த மனச பார்த்தவர்கிட்ட இந்த மனசு இவைகள் எல்லாம் பார்த்தது ராத்திரி தாங்கள் தூக்கத்துல இருக்கும் பொழுது இப்படியெல்லாம் மனசு பண்ணிட்டு அப்படின்னு பார்க்கிறவர் இருக்க. ஜாகிரத்துல எப்படி உங்க புத்தி இப்படி பார்க்கறது அது பண்றதுன்னு கேட்கறதுக்கு ஒருத்தர் இருந்தாரோ அதே மாதிரி மனசுலயும் அந்த மனசால செய்யப்பட்டதான பொருட்களை ஒழிக்கிறவர் ஒருத்தர் இருக்க. நீங்க ராத்திரினா தூங்கிட்டு இருக்க, ராத்திரினா சொப்னத்தை கண்டு அந்த ராத்திரியில லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு படுத்துட்டு சூரியனுடைய வெளிச்சமோ சந்திரனுடைய நிலாவோ ஒன்றும் இல்லையே, கரண்ட்டும் இல்லையே, எப்படி அங்க இருக்கக்கூடியதான பொருள்களை மத்தியானம் 12 மணிக்கு போறா போல ஒரு வெளிச்சத்துன்னா பார்த்து கும்பிருட்டையில பார்த்து வெளிச்சத்துல இருக்க பொருள்னா பார்த்து அது எப்படி நடந்தது, அங்க வெளிச்சம் ஏது, அதான் அந்த மனசை ஒழிக்கிறவருக்கு இருக்காரு ஆத்மான்னு சொன்னேனே அவருடைய வெளிச்சம், அவர் தான் பிரகாசம். அதுக்காக இந்த பிரகாசம் நம்ம ஆத்மா பிரகாசஸ்வரூபமா இருக்கு என்று அறிவதற்கு வழி என்ன இது. அதனாலதான் சொப்பன நிலைக்கு கொண்டு வந்து அத்ராயம் புருட ஸ்வயஞ்சோதிர்பவதி அப்படின்னு பிறகு ஆரம்பிக்க. அந்த உங்க ஆத்மஸ்வரூபம் ஜோதி வடிவமாக இருக்க எல்லாவற்றையும் ஒழிக்கக்கூடியதான பொருளாக இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது எப்படி சொப்ன நிலையத்தான் தெரிந்து கொள்ளலாம். அதுக்கப்புறம் 3வது நிலை என்னன்னு, 3வது நிலை தூக்கம். தூங்கிட்டு நீங்க காலம்பரம் எழுந்த பிறகு ஒருத்தர் கேள்வி வைக்கிறது நல்லா தூங்கினேன், ஜம்முன்னு தூங்கினேன், சுகமாக தூங்கினேன். நீங்க தூங்கிவிட்டீங்கள, தூங்கின பிறகு நான் தூங்கினேன்னு அறிவு எப்படி வரும்? இந்த நான் ஒரு மனசோ புத்தியோ சொல்கிறதோ உங்களுக்கு அந்த நானக்கூடியதான புத்தியும் தூங்கி போயிடுதையானால் என்னவா நீங்க அறிந்து அப்ப என்ன சொல்றது? புத்தி தூங்கினாலும் புத்தி தூங்கிட்டுங்கிற விவகாரத்தை சொல்றது ஒருத்தர் இருக்க. அப்ப காலமே ஜாக்கிர நிலையில அவர் தான் இருக்க, சொப்ன நிலையும் சொப்னத்தில் இருக்க பொருள்களை பார்த்துட்டு இருக்க, பார்க்கிற மனசு வேற பார்த்துட்டு இருக்க, புத்தி தூங்குறதுன்னு சொன்னா அந்த தூங்குற புத்தியையும் பார்த்துட்டு இருக்க. அப்ப அவர் எங்க இருக்காரவர்? 3 நிலைகள்லையும் இருக்க. 3 நிலையும் இருக்கக்கூடியவர்னு சொன்னா அப்ப 4வது நிலை இருக்கோம் தெரியாது. நம்ம என்ன பண்றோம்? முழிச்சுக்கிறோம், தூங்குறோம், சொப்னம் பார்க்கிறோம், மறுபடியும் தூங்கிடுறோம். இல்ல சீமத்துல சொப்னத்துல முழித்து வந்து மறுபடியும் தூங்குறோம். இந்த 3 நிலையை தவிர இன்னொரு நிலை காணப்படலையே மனுஷனுடைய வாழ்க்கையில. இந்த 3 நிலைகள் தான் வரிசையா போயிட்டு இருக்க. அதுல இந்த சொப்னமும் சுழுத்தியும் இருக்க பார்த்தா அது சில சமயத்துல முடிகிற காலத்துல சொப்னம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தூங்குறதும் உண்டு. ஏன் முடிச்சுட்டாமலே அப்படியே தூங்குறதும் உண்டு. லோகத்துல இப்படியும் நடக்கிறது அப்படியும் நடக்கிறது. ஆனா 3 நிலைகளை தவிர 4வது நிலையானது இல்லை. அந்த 3 நிலையும் ஆத்மா இருக்க. அப்ப ஆத்மா எப்படி சார்? பர்மனன்ட். அதான் திருஷுரூபே சதா நித்ய. திருஷுரூபே பார்க்கிற உருவமாக இருக்கக்கூடியதான், பார்க்கிறதே செயலாக இருக்கக்கூடியதான ஆன்மாவானது 3 நிலைகளையும் இருக்குமையானால் சதா நித்ய தர்சன அதர்சனே மை கதம் சியாதாம். எப்பொழுதும் ஒழித்து கொண்டிருக்கிறவரே இருக்கும் பொழுது சில சமயத்தில் பார்த்தேன், சில தினத்தில் பார்க்கல அப்படிங்கிறது எப்படி வரும்? முடியாது. ஆகையால் ததோ நான்ய இஷ்யதே அனுபவத்ததா. ஆகையால் இந்த அனுபவத்தை தவிர வேறொரு அனுபவம் கிடையாது. எப்படி ஆத்மானுபவம்னு சொன்னார், எப்பொழுதும் பிரகாசித்துக் கொண்டிருக்கக்கூடியதான அனுபவத்தை தவிர வேற ஒன்றும் கிடையாது. எப்படி? விஷயோ யதா தத்வஸ்தஹ தத்வதேவேன தத்வதேவேன விஷயத்ததா யத்தஸ்தாபரவேதே. நம்ம சரீரம் அப்படியே வெளியில மத்தியானம் ஒரு 11 மணிக்கு அப்படியே வெளியில போனேன்னு வச்சுக்கோமே, சூரிய கிரணங்கள் உங்க சரீரத்துக்கு மேல விழறது. அப்ப சரீரமானது சூடாது, உஷ்ணமா இருக்குன்னு நீங்க நினைக்கிறது. இந்த உஷ்ணமா இருக்குங்கிறது யார் அறிந்த? உள்ளக்கிறார். அவன் எப்பொழுதும் பார்த்துட்டு இருக்காரு தானே சொன்னேன். உங்க கை இருக்கு, கைக்கு மேல சூரியனுடைய வெளிச்சம் இருக்கு. அந்த
வெளிச்சத்தினால அந்த உஷ்ணத்தினால உங்க சரீரமானது உங்க கையானது உஷ்ணமா இருக்க, அப்பொழுது நீங்க என்ன சொல்ற? சூரியன் ரொம்ப கொளுத்துறார், அபிக்கிறார், என்னுடைய கையெல்லாம் அப்படியே எரியுது தெரியுது. உங்க கையை பார்த்தவர் ஒருத்தர், உங்க கையில இருக்கக்கூடியதான ஒளியை பார்த்தவர் ஒருத்தர். அந்த ஒளியினால உங்களுக்கு ஏற்படக்கூடியதான ஒரு சிரமத்தையும் அவர் பார்த்திருக்கார். யாரும் உள்ளூர இருக்கக்கூடியதான ஆன்மாவானவர் உங்க கையை பார்த்தார? கை தெரியுது உங்களுக்கு? அந்த கையானது வெளிச்சத்தில் இருக்கு, சூரியனுடைய வெளிச்சத்தில் இருக்குன்னு தெரியல. அந்த சூரியனுடைய வெளிச்சம் இருக்கிறதுனால அதுல வர்றதுனால உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு யோசனை பண்ணீங்கன்னா உஷ்ணம் தெரியுது, கை எரிகிறது உங்களுக்கு தெரியுது. எல்லாமே அவர் பார்த்துட்டார். எங்க இருந்து கொண்டு சரீரத்துல, தேகேன சரீரத்துல, ரவேஹே தாபா சூரியனுடைய வெளிச்சம், அந்த சூரியன் எரிக்கிறது. திருசேஷ்ட விஷயோயகா, இத்தனையும் உங்களுக்கு திருசேகே விஷயா. திருசேகே விஷயான்னு என்னன்னா உள்ள இருக்கக்கூடியதான ஆத்மாவினால் அறியப்பட்டது. திருசேஷ்ட விஷயோயதா தத்வஸ்தா தத்வதே வேக. அதே போலயே இந்த புத்தியில இருக்கக்கூடியதான பதார்த்தங்களை எல்லாமே, நான் சுகமாக இருக்கேன், நான் துன்பமாக இருக்கேன், இது உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? இன்பம் இருக்கு, துன்பம் இருக்க, பயம் இருக்கு, வெக்கம் இருக்க, இவைகள்லாம் உங்கள்கிட்ட இருக்குங்கிறத யார் பார்த்திருக்க? நான் அப்பொழுது பயப்பட்டேன், இப்ப அப்பொழுது நான் பயப்பட்டேன், பயந்தேன்னு நீங்க சொல்றேனால் இந்த பயந்தேனுங்கிற விவகாரத்தை காட்டி கொடுத்தவர் யார்? என்ன பயமானது எங்க இருக்க? புத்தியில இருக்க. புத்தியில இருக்கிற பயத்தை புத்தியே சொல்லுமா? அப்ப புத்தியோட இன்னொருத்தர் தானே நமக்கு சொல்லணும். அவர் யாரு? அதான் சொல்றாரு. அவர் யாருன்னா இந்த புத்தியை ஒழித்தவர். அவர் வெறும் புத்தியை மட்டும் ஒழிக்கல சுவாமி, அந்த புத்திக்குள்ள இருக்கக்கூடியதான எல்லா குணங்களையும் ஒழித்துருக்க. பயம், வெட்கம், சங்கல்பம், ஆசைகள், கோபங்கள். உங்களுக்கு கோபம் வந்து ஏதோ 4 வார்த்தை விசுவல் பக்கத்துல இருக்கிறாரு, அப்புறம் நீங்க நினைக்கிற ஏண்டா கோபம் வந்தது? இந்த கோபம் எங்க வந்தது? தெரியல. கண்ணு காது மூக்க நாக்கில கோபம் வந்ததா? மனசுல வந்ததா? புத்தியில வந்ததா? இது ஆன்மால வந்ததா? கோபம் வந்தது சரி. கோபம் வந்த பிறகு என்ன ஆச்சுன்னா, அந்த கோபம் எனக்குரியதான ஒரு உணர்ச்சி மனிதனை வேகமாக ஆக்ட் பண்ணும்படி பண்றது. இந்த சமயத்தை சாதாரணமா இருப்பேன். இந்த கோபம் வந்துடுது, டக்குன்னு ஆக்ட் பண்ணிடுறேன். கோபம் வராம பார்த்தோங்கோ அப்படின்னு என்னத்தை பாக்குறது? வரதுக்கு முன்னால விசாரிச்சுன்னா கோபம் இருக்குன்னா அது ஆக்ஷன் என்னாச்சுன்னா நீங்க பாக்கிறதுக்குள்ள எல்லாம் வெளியே போச்சு, எல்லாம் ஆயிடுச்சு விவகாரம். அதுக்கப்புறம் தான் அடாடா கோபம் வந்தது, கோபம் வந்து அதனுடைய காரியத்தையும் முடிச்சு விட்டேன். தற்ற காரியம் நவித்தியதைங்கிற இது பண்ணணும், இதை பண்ணப்படாது எனக்குரியதான டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு கிடையாது. கோபம் வந்துடும். காமையேக குரோதையேக ரஜோகுண சமந்தவா. ரஜோகுணத்தினால மகாசனோ மகா பாப்மா. அதுக்கு தீனி இவ்வளவுன்னு கொடுக்க முடியாது சார். எவ்வளவு பண்ணினாலும் பாப்பம் வந்துட்டே இருக்கும். விடாதது ஆக்சுவலா அதனால பண்ண வேண்டியதான செயலை பண்ணினா தான் முடியும். கோபத்தை கண்ட்ரோல் பண்ணும்போது நீங்க சொன்னா கோபம் வந்து நான் இருக்கலாமா இல்ல போலாமா இப்படின்னு நம்மள பேசினா டாக்டர் சொன்னா கோபத்தை அடக்கணும்னு நீ வெளியில போ, எங்கிட்ட வராதுன்னு சொல்லலாம். கோபம் வந்ததுன்னு அடுத்த கணம் எதிரால வச்சுட்டு அவனுக்கு வேற கோபம் வந்துடுது உங்களால. இனிமே இந்த முகத்தை பார்க்காதேன்னு நான் ஏன் பார்க்கணும், நான் போறேன்ட்டான். எவ்வளவு கஷ்டமா இருக்க. இப்படிப்பட்டதான பதார்த்தங்களை எல்லாவற்றையும் உங்களுக்கு காட்டி கொடுக்கலாம். அச்சமயம் எனக்கு கோபம் வந்தது, கோபம் வந்ததுனால இந்த வார்த்தையை வச்சு அதனால பின்னால் நமக்கு இவ்வளவு விளைவு ஏற்பட்டிருக்கு எல்லாத்தையும் அறியல இல்லையா? புத்தினாலே இல்லையா? இல்ல கோபம் இருக்க. கையில இருக்கக்கூடியதான வெளிச்சம், அந்த வெளிச்சத்தினால ஏற்படக்கூடியதான சூரியனால் ஏற்பட்டதான கையில இருக்கக்கூடியதான சூடு எல்லாவற்றையும் உங்க ஆன்மா எப்படி பார்த்து உங்களுக்கு காமித்து கொடுத்ததோ அதே போல புத்தியும் புத்திக்குள்ள இருக்கக்கூடியதான ஒரு கோபத்தையும் காட்டி கொடுத்தார். ஆத்மா எப்படி கையில வெளிச்சம் இருக்க, அதனால உஷ்ணம் இருக்க,
அத்தனையும் உங்க கையானது வெயில்ல இருக்கு, அதனால கையானது சுடுகிறது என்கிறது எல்லாமும் எப்படி நீங்க பார்க்கிறீர்களோ அதே போல உங்க புத்தி இருக்கு, புத்தியில கோபம் இருக்கு, கோபத்தினால் இத்தனையும் பண்ணிடு என்கிறதும் அதே ஆத்மதான். விவகாரம் என்ன? இந்த ஆத்மா காட்டாத பொருளே இல்லை. எது மனுஷனுடைய வாழ்க்கையில இருக்கோ அத்தனையும் அந்த ஆத்மா காட்டுறது. சூரியனுடைய தாபமானது உங்க சரீரத்துல இருக்கும் பொழுது, கை கால் இடங்கள்ல இருக்கும் பொழுது, திருஷேஸ்த விஷயோ யதா யதா எப்படி திருஷேகே விஷயா உங்களுடைய அறிவுக்கு விஷயமாகிறதோ, ஆத்மாவுக்கு விஷயமாகிறதோ, சத்வஸ்தா சத்துவன புத்தி மனசு அதுல இருக்கக்கூடிய குணங்களை எல்லாமும் காமம், குரோதம், லோபம், மோகம் என்னென்னமோ இருக்க, வெட்கம், தாபம் இவைகள்லாம் இருக்க எல்லாவற்றையும் தத்கதேவ இஹ திருஷேஹ விஷயஸ்ததா அதே போலே திருஷேஹே விஷயா உங்க ஆத்மா இவைகள்லாம் பார்த்து பிரதிஷ்டே திருகம் அஜ்ஞா சமிவ ஏகரதோ அத்வயா நித்யமுக்த சதா சுத்தா சோகம் பிரம்மாஸ்மி கேவலா பிரதிஷ்டே. இந்த தர்மங்கள்லாம் ஆத்மாவுக்கு இல்லை. காமம், வெட்கம், ஆசை, நிச்சயம் இப்படிப்பட்டதெல்லாம் குணங்கள் ஆத்மாவில இல்லைன்னு தீர்மானம் பண்ணிட்டோமையானால் எப்படி தீர்மானம் பண்ணேன்? வேதம் சொல்றது தீர்மானம். காம சங்கல்போ விசிகிச்சா ஸ்ரத்தா ஸ்ரத்தா திருதி ரதி திருதி அதிருதி கிரீஹி சர்வம் மனையவா அப்படின்னு சொல்றது. வெட்கமோ, தைரியமோ, கோபமோ, ஆசையோ, வெறுப்போ எல்லாமும் புத்திக்கு சேர்ந்ததை தவிர ஆத்மாவுக்கு சேர்ந்தது அல்ல அப்படின்னு சொல்லி எப்ப இவைகள் சொல்லி இருக்கவோ அதான் நான் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டேனே. ஏன்னா நம்ம அனுபவம் நம்மளை ஏமாத்துறது சுவாமி. சில சமயத்துல பொய்யும் பேசுறது, சில உண்மையும் பேசுறது. கண்ணானது என்ன பண்றது தெரியுமோன்னு நான் கண்ணால பார்த்தேன் அதனாலதான் நம்பாதேன். நான் கண்ணால பார்த்தேன் சார் அதனால நம்பணும்னு. கண்ணால தானே பார்த்தேன் அதனால நம்பப்படாது. வேற ஏதாவது பிரமாணம் இருந்தா தேடுங்கிற. ஏன் சுவாமினர்? கண்ணுக்குள்ளேயே மைய வச்சுட்டு இருக்கா ஒரு அம்மா. அந்த கண்ணு அந்த மைய பார்க்கல. கண்ணுதான் இருக்கு, வேற எங்கேயும் இருக்குன்னு இல்ல, கண்ணிலையும் வச்சுட்டு இருக்கா. ஆனா அந்த மைய அது பார்க்கல. ஏன்டா கிட்ட வெகு தூரத்தில் இருக்கக்கூடியதான நட்சத்திரங்கள் இருக்கு, நீங்க பாக்குற, ஆனா தெரியல. ஏன் சுவாமினர்? எட்டி இருக்கு தெரியல, ரொம்ப கிட்டையா இருக்கு தெரியல, எட்டி இருக்கு தெரியலைங்கிற. என்ன பண்ணுவேன்? உங்க பக்கத்திலேயே கொஞ்சம் தூரத்துல எட்டி ஒரே ஒரு முடி இருக்கு தெரியல. ஏண்டான்னு அது ரொம்ப சின்னதா இருக்கா தெரியலைங்கிற. ஆகாசம் இருக்கு தெரியறதான்னு தெரியலைங்கிறான். காத்து இருக்கு தெரியறதா தெரியல. ஏண்டான்னு அதுக்கு கலர் இல்லை சார். கண்ணு பார்க்கணுமே, அது கிட்டையும் இருக்கக்கூடாது, எட்டையும் இருக்கக்கூடாது, சின்னதா இருக்கக்கூடாது. அதுல கலர் இருந்தா தான் தெரியும், இல்லை என்ன தெரியாது. இருக்கிற பொருளை காமிக்க மாட்டேங்க. ஒரு முடியோ அல்லது வேற உருவம் இல்லாத காத்தோ இருக்குமையானால் உங்க கண்ணை காமிக்க மாட்டேங்க. அதே போலயே இருக்கிற விஷயத்தை காட்டாம இருக்கிறது ஒரு தப்பு, இல்லாத விஷயத்தை காட்டுறது. ஏன்னா சொப்பனத்துல இருக்கிற பதார்த்தம் பார்த்தல கண்ணை மொழிதான் எப்படிதான் தெரியுது? தெரியுதா இல்லையா உங்களுக்கு? சொப்பனம் தெரியலன்னா காலம் நான் கண்ணா கண்டேன்னு சொல்லுவேல. இப்படிப்பட்டதான கண்ணை கயத்துல பாம்பை காமிக்கிறது, இளைஞர்ல வெளியின்னு காமிக்கிறது. ஒரு மனுஷனை பார்த்து ஏமாந்து போற இன்னொருத்தர்னு. இப்படி இருக்கக்கூடியதான கண்ணை எப்படி நம்புறது சொல்லுங்க பார்க்கலாம். ஆயா நான் பார்த்தேன்னு சொன்னா நம்ப முடியறதா? இல்ல. ஒரு வியக்தி ஒரு சந்தர்ப்பத்துல, முக்கியமான சந்தர்ப்பத்துல உங்கள்கிட்ட போய் சொன்னார். அதுக்கப்புறம் தெரிஞ்சு போயிட்டு அவர் கேட்டா, சாரி சார் உங்களை ஏமாத்துறதுக்காக தான் இப்படி பண்ணினீங்கிற இந்த ஃப்ரெண்ட்ல விட்டு. இதே மனுஷன் ஏதோ ரொம்ப முக்கியமான காரியத்தில் டெசிஷன் எடுக்கும் பொழுது அவர் சொன்னாரையானால் அதை நம்புறடா. என்ன இத்தனை நாளா பொய்ய பேசலையே, ஒரு தரம் பேசிருக்காரோ இல்லையா, இது மேல நம்ப முடியாது. இப்படிப்பட்டதான புலன்கள் உங்க புலன்கள் இது எப்படி நம்ப? ஆகையால் உண்மையான பதார்த்தம் உங்களுக்கு தெரியணுமே. ஆனால் என்ன வேண்டியிருக்கு?
ஒரு தோஷமும் இல்லாத ஒரு சமயத்திலையும் மாறாம சொல்லக்கூடியதான வேதங்களை நம்பணும், மறைகளை கண்ணு காது மூக்கு நாட்டை இவைகள்லாம் பார்த்து பிரயோஜனம் இல்லை. ஏன்னா நான் முக்கியமான டிஸ்கஷன் நடக்கிறேன். இந்த சந்தர்ப்பத்துல ஒரு தரம் 2 தரம் பொய் சொன்னவனா இருந்தாலும் அவனை நம்ப முடியல. ஆகையால் என்ன பண்ணலாம், எப்பொழுதும் உண்மையே சொல்லிருக்கலாம். என்னைக்காவது பொய் சொல்லி கண்டுபிடிச்சுட்டலையானா இது மேல உங்க மேல நம்பிக்கை போயிட்டு. அதனால்தான் சொல்றார் அஜ்ஞா. ஒரு சாதாரண மனுஷன் கவிவ ஏகரசோ அத்வய, ஆகாசம் மாதிரி 2ஆக பிரியாத பதார்த்தம். இந்தூர்ல இருந்தா உங்களுக்கு ஒரு மாதிரி, டெல்லிக்கு போனா ஒரு மாதிரி, அமெரிக்காவுக்கு போனா ஒரு மாதிரி, ஆகாசம் வெவ்வேறு விதமா இருக்க. இங்க போனாலும் ஆகாசம் ஒண்ணுதானே இருக்க. அதே மாதிரிதான் உங்க ஆத்மாவும். அது எப்படி நித்திய முக்தா சதா சுத்தா, எப்பொழுதும் சுத்தமாகத்தான் இருக்கு. எப்பொழுதும் ஒரு குணமும் அதுல இல்ல. அழுக்கு அதுல சேராது. அழுக்க சரீரத்துல சேரும், மனசுல சேரும், புலன்கள்ல சேரும். ஆனா ஆத்மாவுல சேராது. நித்திய முக்த சதா சுத்தா, அதுன்னா உங்களுடைய ஸ்வரூபம். சோகம் பிரம்மஸ்மி கேவலஹா, அப்படிப்பட்டதான பிரம்மமாக நான் இருக்கேன், கேவலமான பிரம்மஸ்வரூபமாக நான் இருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். விஜ்ஞாதோ நைவ விஜ்ஞாதா பரோ அந்நிய சம்பவத்யதா, விஜ்ஞாதா பரோ முக்தா சர்வபூதேஷு சர்வதா. விஜ்ஞாதோ நைவ விஜ்ஞாதா, சரி அந்த ஆத்மா சரீரத்துக்குள்ள இருக்குமே, ஆனா நான் பார்த்து விடுறேன்னா யாரை பார்க்க வேண்டாம். உபனிஷத்தை பாருங்கோ பாருங்கோன்னு சொல்றது. தங்களை தாங்கள் அறியுங்கள்னு தான் சொல்லிட்டு இருக்கோம். உள்ளூர ஏதோ ஒரு சக்தி இருக்கு. அந்த சக்தி இருக்க தொட்டு கண்ணு பார்க்கறது, காது கேட்கறது, மூக்கு முகர்றது, எல்லா செயலும் பண்றது. அந்த சக்தி ஸ்வரூபமா இருக்கக்கூடியதான ஸ்வரூபத்தை நீங்க பார்க்கணும் தான் சொல்றது வேதங்கள். பார்க்கிறீங்களோ? ஏன் பார்க்கல? அதுவா நமக்கு வேற ஜோலி இருக்கு, அதனால பார்க்க. விஜ்ஞாதோ நைவ விஜ்ஞாதா பரோ அந்யா. கண்ணு வெளியில இருக்கக்கூடியதான உருவங்களை அழகா பார்க்கறது மட்டும் இல்ல, அதோட ஒன்றி போறது. அதே போல காதும் ஏதாவது பக்கத்துல நம்மளை பத்தி பேசுறான்னு சொன்னா அசையாம உட்காந்து அவன் என்ன பேசுறாங்க. நீங்க கண்ணை மூடி தூங்குறா போல சமைச்சுட்டு இருக்கான் அவன், உங்களை பத்தி ஏதோ பேசினா. அப்ப என்ன பண்ற, ஒன்னா அசையாம மூச்சுக்காது கூட பேச விடாம அப்படியே பாக்குறது நம்மளை பத்தி. அல்லது வேற ஏதாவது விஷயம் பேசினா அதை அப்படியே நல்லா ஊனி கவனிக்கிறது. ஏன்னா பூர்வமுக்கு கேட்டு பேசி வழக்கம் வேற ஒண்ணும். இப்படி இந்த விஜ்ஞாதாவை பார்க்கக்கூடியதான விஜ்ஞாது அவர் பரஹா, அவரை விட இன்னொருத்தரும் கிடையாது. நம்ம சரீரத்துக்குள்ள என்னென்ன நடக்கிறதுன்னு பார்த்தோடையானால், இந்த உடம்புக்கு வெளியில புலன்கள்லாம் இருக்கு. அந்த புலன்கள் எல்லாவற்றையும் அறிகிறது. அந்த புலன்களை கட்டி காக்க அதுக்கு ஒரு மனசு இருக்கு. அந்த மனசு இந்த புலன்கள் பண்ணக்கூடியதான வேலையை அது சகாயம் பண்ணி பண்ணும்படி பண்றது. அதோட இல்லாம சில வேலைகளை தான் அடிஷனலா பண்றது. கண்ணானது இருக்கிற குடத்தை தான் பார்க்குமே தவிர நேற்று இருந்த குடத்தை பார்க்காது. 10 வருஷத்துக்கு பின்னால வரக்கூடியதான குடத்தை கண்ணு பார்க்காது. ஏன்னா கண்ணு என்ன, பொருள் இருந்தா தான் பார்க்கும். மனசு என்ன, பொருள் இல்லாமையே பார்க்கும். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால ஒரு பொருள் இருந்தது, அதை பார்த்தது, அதை ஞாபகப்படுத்த மனசு மறுபடியும் சொல்லு இப்படி இருந்தது. ஸ்திரீகள்லாம் அந்த கல்யாண சந்தர்ப்பத்துல கூற புடவை பார்த்தீங்களா, அது வச்சுக்கிற எனக்கு இந்த கலர்ல, அப்பெல்லாம் ஒரே அரக்கு தான். இப்ப என்னடா எந்த கலர்லயாவது கூற புடவை வருது அப்படின்னு வைக்கிற. அப்ப அது என்ன 70 வயசு பாட்டி. இதுதான் முக்கியமா. ஏதோ அந்த சந்தர்ப்பத்திலேயே ஏதோ புடவை கட்டிக்கணும்னு கட்டிட்டு போயிட்டு அவ்வளவுதான். கல்யாண சந்தர்ப்பத்துல ஒண்ணும் தெரியுது. அதை ஒரு 60-70 வருஷம் ஆன பிறகு அது இப்படி இருக்குது, அப்படி இருந்தது, இந்த டிசைன், இந்த டிசைன். அந்த காலத்தில் காஞ்சிபுரம் பட்டுதான், வேற பட்டு கிடையாது. எல்லாமே சொல்லுங்க. அப்ப இத்தனை பதார்த்தங்களும் என்னைக்கோ எப்பவோ நடந்ததான விஷயத்தையும் மனசு சொல்றது. நான் இது மாதிரி ஒரு பொருள் ஆர்டர் கொடுத்துருக்கேன், அது வரப்போறதுன்னு இது மேல ஒரு 5-6 வருஷம் ஆன பிறகு ஏற்படக்கூடியதான பொருளையும் உங்க மனசு சொல்றது. கண்ணானது சொல்றதா,
காதானது சொல்றதா இந்த மனசுக்கு மட்டும் புலன்கள் செய்யாததான சில செயல்களை பண்ணக்கூடியதான சுபாவம் இருக்கு. ஆனால் அந்த மனசும் புலன்களால் பார்க்கப்பட்டதான பொருளை நினைக்கிறதே தவிர தன்னை பார்க்கும்படி பண்ணக்கூடியதான ஆத்மாவை நினைக்க. முன்னால உட்கார்ந்து ஸ்கிரீன்ல இருக்கக்கூடியதான பொம்மைகளை பார்த்துட்டு சினிமா பார்த்தேங்கிறத நீங்க அந்த பொம்மைகள்லாம் இங்க வரத்துக்கு பின்னால ஒரு பிலிம் இருக்கு, அதுல இருந்து வர்றதுன்னு பார்த்துடலாம். அது எப்படி வந்ததுன்னு எனக்கு இவ்வளவு சொல்றேன். நான் அதை பார்த்துடலாம். சினிமாக்கு எவ்வளவு காசு கொடுத்து ஸ்கிரீன்ல இருக்கிறதான் பார்ப்பேன், அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். பார்த்துட்டு அது என்னமா நடத்தான் சார், என்னமா நடித்தான் சார் அப்படிங்கிற. அங்க போய் சினிமா தொட்டு பார்த்தெல்லாம் ஒத்தரம் கிடையாது, இது துடிச்சா விவகாரம் முழுக்க. ஆனா இதுல இத்தனை பொருளை பார்த்துல எப்படி அதான் சொல்ற, மீதி பொருளை எல்லாவற்றையும் பார்க்கலாம் புலன்களோ மனதோ புத்தியோ. ஆனா இத்தனை பொருள்களையும் அது தன் காரியத்தை செய்யக்கூடியதான சக்தி ஊட்டினதான அந்த ஆத்மாவை உங்களால பார்க்க முடியல. விஜயாதுர் நைவ விஜயாதா பரோ அந்யாதம் பவத்யதா. அதை விட வேற ஒருத்தரும் கிடையாது. ஆகையால் நான் யாரு? அறிபவனை அறிந்தவன். விஜயாதாம் பரோ முக்தா சர்வபூதேஷு சர்வதா. எல்லா பிராணிகளையும் எப்பொழுதும் இருக்கக்கூடியதான சுபாவம். பேன சுத்தினாலோ, லைட் எரிஞ்சாலோ, ஜீரோ லைட் எரிஞ்சாலோ, பிரிட்ஜில் சிகன் இருந்தாலோ எல்லாத்துக்குள்ளையும் ஒரே ஆத்மா தான், ஒரே கரண்ட் தான் இருக்கு. அதே போல எல்லா மனுஷாலையும் நீங்க தூங்கினாலும் முழிச்சுண்டாலும் நடந்தாலும் பேசினாலும் உங்களுக்குள்ள இருக்கக்கூடியதான சுபாவம் ஒரே ஆத்மா தான். அதான் சொல்றார், விஜயாதா பரோ முக்தா சர்வபூதேஷு சர்வதா யோ வேத அலுப்த திருஷ்டித்வம் ஆத்மனோ அகத்ருதம் ததா பிரம்மவித்வம் ததா முக்த்வா சாத்மஜ்ஞோ ந சேதரஹ. யோ வேத அலுப்த திருஷ்டித்வம். நமக்குள்ள இருக்கக்கூடியதான ஒரு பெரிய கண் ஒண்ணு இருக்கு. அது என்னன்னா என்னைக்கும் அழிய. இந்த கண்ணு இருக்கு மக்கள, இது முழிச்சுட்டு இருந்தா பார்க்கும், தூங்கினா பார்க்காது. இந்த கண்ணுக்கு என்ன சுபாவம்? முழிச்சுட்டு இருந்தப்ப பார்க்கும், தூங்கினா பார்க்காது. ஆனா பார்க்கிற கண்ணையும் இந்த கண்ணை பார்க்கலை எனக்கூடியதான ஸ்வரூபத்தையும் அறிபவன் கண்ணுக்கு பின்னால் இருக்க. இந்த கண்ணு பார்க்கறதா பார்த்துட்டு இருக்கப்ப முழிச்சுட்டு இருக்கு. நடுவில் என்ன முடிச்சுட்டு இருக்கா அப்படின்னா கண்ணு திறந்தானே இருக்கு அப்படின்னு சொல்றேன். கண்ணு திறந்து தூங்குறவன்லாம் ரொம்ப பேர் இருக்கு. ஒன்னும் கவலைப்படாது. விவகாரம் என்ன அப்படின்னா முடிச்சுட்டு இருக்கா, கவனிச்சுட்டு இருக்கேன், முடிச்சுட்டு இருக்கேன், இதுவும் நமக்கு தெரியும். அதே மாதிரி சில சமயத்துல நான் தூங்கி போயிட்டு நீங்க கண்ணானது முடிச்சுட்டு பார்க்கிறதா அல்லது உங்க கண்ணை தூங்குகிறதா, இவ்விரண்டையும் பார்த்து கொண்டிருக்கிற ஒருத்தர் அவர் தான் அலுப்த திருஷ்டி. அவர் என்ன சொல்ற? அலுப்த திருஷ்டி, அழியாததான பார்வையை உள்ளவர். இந்த கண்ணின் பார்வை ஒரு சில சமயத்தில் இருக்கும், சில சமயத்தில் இருக்காது. ஆனா இந்த கண்ணையே பார்க்கிற ஒருத்தர் இருக்கார் பார்த்தீங்களா, கண்ணுக்கு கண்ணா இருக்கிற ஒருத்தர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் என்ன, அவர் ஒரு நாளும் மாறாததான பார்வையை உள்ளவர். அலுப்த திருஷ்டித்வம் ஆத்மனா. அதே போலயே அகர்த்ததாம் ததா. இந்த ஆத்மா ஒரு செயலும் செய்வதில்லை. செயல்கள்லாம் எங்கே செய்யப்படுகிறது? மனதிலையும் சரீரத்திலையும். நீங்க பண்ணக்கூடியதான செயல் உலகங்கள்ல எத்தனை விதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 விதமா தான் இருக்கு. என்னென்ன? சரீரத்தினால செய்யக்கூடியது, வாக்குனால் செய்யக்கூடியது, மனசுனால். அவ்வளவு. சரீரம், வாக்கு, மனசு. சரீரத்தினால செய்யக்கூடியதான செயல்கள் நடக்கிறது, போறது, எடுக்கிறது, விடுகிறது, இல்ல கை காலை விடாம பண்ணிட்டு இருக்கு. மானசிகமான சில செயல் பண்ணிட்டு இருக்க. இவன் அழியட்டும் அப்படின்னு நினைக்கிறேன், ஒழிஞ்சா தேவலைங்கிற. அது இஷ்டமா போயிடுமா? அவன் எவ்வளவு அனுபவிக்கணுமோ அதெல்லாம் இருக்க. இருந்தாலும் மனசுல எப்படி சில சமயத்துல நினைக்கிறோ இல்லையோ, சேமா இருக்கணும், ஏதோ எப்படி பண்ணினா என்ன, அவன் சௌக்கியமா இருக்கட்டுமே அப்படிங்கிறதான் இது அடுத்தது. அப்படி
ஜபோ ஜல்ப செல்பம் சகல மருணாபம் பிறச்சுதான் அப்படின்னு சௌக்கியமா இருக்கணும் அப்படின்னு அம்பாள மனசால நினைக்கிறதோ இல்லையா? ஆத்மாத்வம் கிரிஜாமதே சுகத்தர அப்படின்னு அப்படியே பரமேஸ்வரனுக்கு அபிஷேகம் பண்றா போல ஒரு நினைக்கிறதோ இல்லையா? இது எப்படி கண்ணால பார்த்தடா, இத கையால ஏதாவது விட்டுடா, ஒண்ணும் பண்ணலையே. உங்க மனசு பண்ணக்கூடியது சிலர். அதே போலயே வாக்கு இருக்கு பார்த்தடா, அது விடாம பண்ணிட்டு இருக்குது. ஒண்ணு ஊர்வம்பு பேசுறது, இல்லைன்னா பட்டாணி சாப்பிடுறது. அது சும்மா மட்டும் இருக்கக்கூடாது அப்படின்னா விஷயம் இருக்கு. இப்ப மனுஷன் செய்யக்கூடியதான செயல்கள் எத்தனை விதம்? மானசிகமான கர்மாக்கள், வாச்சிகமான கர்மாக்கள், சாரீரிகமான கர்மாக்கள். இதெல்லாம் இந்த மூணால செய்யப்படுகிறது தவிர இந்த மூன்றுக்கும் சாட்சியா இருக்கக்கூடியதான பரம்பொருள் இருக்க அவர் செய்யல. இதான் பகவத்கீதை. கர்மணி அகர்மய பத்தே அகர்மணிக்க கர்மயா சபுத்திமான் மனுஷேஷு சயுக்த கிருஷ்ண கர்ம கிருத் கர்மணோ தேவி போத்தவ்யம் போத்தவ்யம் விகர்மண அகர்மணஸ்ட போத்தவ்யம் அப்படி. இதுதான் ரகசியம். எல்லா செயல்களும் நீங்க பண்றதெல்லாம் உங்க மனசு, உங்க வாக்கு அல்லது உங்க புலங்கள், வெளி சரீரம் இது பண்றதே தவிர இதற்கு சாட்சியா இருக்கவர் பண்ணவே இல்லை. ஏன்னா அவருக்கு ஒரு காரியம் பண்ணணுமே ஆனால் என்ன பண்ணும்? நீங்க ஒரு செயலை நீங்க பண்றேன்னு வச்சுக்கோ, பண்றதுக்கு ஏன் பண்றேன்னு கேட்டா என்ன பண்றேன்? ஏன்பா ஒருமனை இருக்கிற இடத்துல விட்டு அங்கே போய் அதையே தொட்ட அப்படின்னு அதுவா? உங்க மனசு சொல்லி இருக்கு, அதை பார்த்து புதுசா இருக்க, நம்ம அதை பார்ப்போமே அப்படிங்கிற ஆசை உண்டாச்சு. இந்த ஆசையானது உங்களை தூண்டி விட்டது. அதுக்கப்புறம் நீங்க அதை எழுந்து அங்கே போய் அதை தொட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சந்தோஷமாக துன்பத்தோடைய திரும்பி வந்துட்டு. ஆகையால் உங்களை இந்த செயலை செய்யும்படி பண்ணினது யாரு தெரியுமா? உங்க மனசுக்கு பின்னால் இருக்கக்கூடியதான ஆசை. அதுதான் காமையிட புரோகையிட. அந்த ஆசைத்தான் மனுஷனை தூண்டுறது. அந்த தூண்டக்கூடியதான அந்த ஆசையை ஒழிச்சுட்ட அப்புறம் ஒரு சிரமமும் வாழ்க்கையில கிடையாது. அந்த ஆசைக்கு பின்னால இருக்கிற ஒரு ஆசையும் ஒளிப்படுத்துற ஒரு பரமாத்மா இருக்காரு, அவர் தான் சுவாமி பிரம்மா. பிரம்மா பிரம்ம விஸ்வம் ததா முக்வா அவன் தான் ஆத்மஜன். ஆகையா நமக்கு சர்வாந்தரமா இருக்கக்கூடியதான ஸ்வப்பிரகாசமா இருக்கக்கூடியதான ஆத்மாவை பார்ப்போம். ஆத்தாரணம் பார்க்க தெரியல இப்பெல்லாம். ஏன்னா அஜ்ஞானம் மறைச்சுருக்க அதை பார்க்கறதுக்கு நம்ம வேண்டியதான முயற்சி எடுக்க வேண்டும். அதனால்தான் கீதையே சொல்லும்போது இந்திரிய பராக்கியத்தா அத்தேவரம் மன, அந்த மனசுக்கும் அப்பாற்பட்டதாக ஒரு பரமாத்மா இருக்காரு, அவரை பிடிச்சுட்டு இவாள் அழிங்க. ஒரு 2 மனுஷர்கள் இருக்க, அவளுக்குள்ள ஒருத்தன் ரொம்ப நோஞ்சா மாதிரி, அவனால் ஒரு காரியம் பண்ண முடியும். இன்னொருத்தன் இருக்கா பார்த்தா அவர் இப்படி பயில்வானா இருக்கான், ஸ்டேட் லெவல்ல ரிசர்வரா இருக்கான். இவனுக்கு அவனுக்கு நடுவுல வாக்குவாதம் வந்து இவன் என்ன பண்றான்னா, சார் நான் பண்றது ரைட்டு, அனாவசியமா என்ன இப்ப இங்க பண்ணிட்டே இருக்கார், அவரை என்னால அடிக்க முடியல, என்ன பண்றது, சரியான வழிக்கு கொண்டு வர முடியல. ஏன்னா அவன் பயில்வானா இருக்கானே, ஒரு அடி அடிச்சா நம்ம 10 கிலோமீட்டர் தானே போய் விழுவோம். அப்படிதான் இருக்க நம்ம பொசிஷன். என்ன பண்றது? அதனால விட்டுற முடியுமா? அவனும் இது பண்ணிட்டே இருக்கான். என்ன பண்றான், இவன் போலீஸ் கிட்ட போறான். போகும்பொழுது அவன் என்ன பண்றான், அந்த போலீஸ் இவனை போட்டுக்கான். அவனால இவனை சரி பண்ண முடியும். ஏன்னா லோகத்துல கண்டனியா நம்மளால டைரக்டா ஒரு காரியம் பண்ண முடியலன்னா பலவானா இருக்கிறவனை நாடி அதனால நம்ம காரியம் சாதிக்கிறோம் இல்லையா? அதே மாதிரி தான் நம்மளை வெளியே பார்க்க சொல்லி வெளியே அனுப்பிட்டு கொண்டு இருக்கக்கூடியதான மனசுல இருக்கக்கூடியதான ஆசையை நான் ஜெயிக்கணுமையானால் இந்த மனசை விட பிரதமமா உயர்ந்ததாக இருக்கக்கூடியதான ஆன்மாவையே கரணம் வழி தெய்வீ கேட்ட குணமை மமமாயா துரத்தையா, என்னுடைய மாயை விட்டு நீங்க வர முடியாது, அதுக்குள்ள அவசப்பட பண்ணிட்டு இருக்கு, அதை உங்களால தங்க முடியாது. அதை ஜெயிக்கணும்னா நீங்க என்ன பண்ணணும், மாமே வய பிரபத்தியந்தே
மாயாமே காம் தரந்திட்டு என்னத்தான் நீங்க சொல்லலாங்க அடையணும். அதனால அந்த பரமாத்மாவையே சரணாகதி அடைங்கோ. அப்பா என்னால முடியல, என் கண்ணு மூக்கு நாக்கு மனசு இப்படி பண்ணிட்டு இருக்க, இதனால நான் அவதி பண்ணிட்டு இருக்கேன், நீங்க தான் இதுக்கு வழி காட்டணும் அப்படின்னு பரமாத்மாவையே சரணம் பண்ணி வேதாந்தங்களை கேட்டுட்டு இருந்தேனால் ஒரு நாளைக்கு என்ன ஆகும்னு இந்த மனசுக்கே இந்த வேதாந்தம் நல்லா இருக்குன்னு புரியும். அதுக்கப்புறம் அந்த மனசு புலனோட சேராது. சேரலைன்னா என்னாச்சுன்னு ஆத்ம தத்துவத்தை நீங்க கத்தி தீரா பிரத்யேகாத்மா அமைச்சது அமிர்த கட்டோ அமிர்தத்வம் இஷ்டம் அப்படின்னு தெரியும். அப்படி ஆத்மாவை நம்ம பார்க்கணும் எனக்கூடியதான ஸ்வரூபம் இங்க சொல்லியிருக்க. அதான் ஞாதைவாம் அவிஜேய சுத்தோ முக்த சதா இத்தியபி விவேகி பிரத்யா புத்தே. இப்படிப்பட்டதான நல்ல அறிவு விவேக பிரத்யா டிஸ்கிரிமினேட்டட் நாலேஜ் என்ன பண்றது? அதானது திருஷ்யத்வான் நாகவான் யதா, அதை அறிந்து கொண்டோமையானால் மற்ற பதார்த்தங்கள்லாம் அழியக்கூடியதான பதார்த்தங்கள், நாகத்துடன் கூடிய பதார்த்தங்கள் அப்படின்னு நமக்கு நன்னா தெரியும் அப்படின்னு இந்த விவகாரம் சொல்றது. இதுக்கு மேல் காலம் சனிக்கிழமை பார்ப்போம்.